எதுக்கு வந்து நிக்கிற பேய் மாதிரி? என்ன பேய் மாதிரி வந்து நிக்கிறேன்? இல்ல என்ன பேய் மாதிரி வந்து நிக்கிறேன்னு கேக்குறேன். டீ வேணுமான்னு வந்து கேட்க வந்தா என்னமோ ஓவரா அலறீங்க. நீங்க ஆளுங்களை பார்த்து பயப்படுற ஆளா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாடி வேணா, என்கிட்ட வந்து வாயை கிழிச்சிட்டு கைய காலை ஓங்கிக்கிட்டு பேசுற வேலை வச்சிருந்த காலை ரெண்டு முறுக்கி எடுத்துருவ பாத்துக்க. முறுக்குவீங்க முறுக்குவீங்க. முறுக்கத்துக்கு என் கை என்ன முருங்கக்காவா? அப்படிதானடி வந்த என் வீட்டுக்கு நல்ல கொத்தவரங்கா மாதிரி. இங்க வந்து என் மகன் சொத்தை தின்னு 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 தானடி இப்படி உருண்ட மாதிரி நிக்கிற. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்க்க நல்லா சின்னதா ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரியா இருக்கீங்க. நீங்களாம் அண்டா மாதிரி தான் இருக்கிறீங்க. வேணாண்டி, வாயை அடக்கிக்க வாயை அடக்கிக்க. நான் ஏன் அடுக்கணும்? போனா போதுன்னு ஒரு கிளாஸ் டீயை கொடுக்க வந்தா என்ன வாய்க்கு பேசுறீங்க என்கிட்ட? ஏய், கொஞ்சம் கூட மாமியாருங்கிற பயம் இல்லாம இருக்கேடி உனக்கு. மாமியார்னா என்ன ரெண்டு கொம்பு இருக்கா? நான் பார்த்து பயப்படணுமா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வரட்டுண்டி என் பையன். வாயும் காலையும் கையும் ஆட்டி ஆட்டிட்டு பேசிட்டு இருக்கிறியே, ரெண்டுத்தையும் ஒடிச்சு சோபா கீழே வைக்க சொல்றேன். சொல்லுவீங்க சொல்லுவீங்க. அதே உங்க மகன்கிட்ட இந்த லொடுக்கு லொடுக்குன்னு ஆட்டி ஆட்டி பேசுறீங்களே, இந்த இடுப்பு எலும்ப ஒடிச்சு இந்த ஃபேனுக்கு கீழே தொங்க விட சொல்றேன். ஐயோ, என்ன ரெண்டு தண்ணி லாரியும் மோதிக்கிட்டு நிக்குது. இப்ப வீட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்காது. 4 நாளுக்கு அப்புறம் வருவோம். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பா? எங்க அப்பாவா? உங்ககிட்டயா? ஏன்? உன்ன மாதிரி ஒரு பேய பெத்து என் வீட்டுக்கு மருமகளாவை அனுப்பி வச்சிருக்காருல்ல, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்ப உங்க மகனை வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. செருப்பால் அடிப்பனாய என் மகனை உன் காலையா? எதுக்குடி? எங்க அம்மா அப்படி இப்படின்னு புகழ்ந்தாரு. கடைசியில் அவங்க அம்மா ஒரு குட்டிச்சாத்தான்னு சொல்லவே போயிட்டாரு. இந்த உண்மையை மறைச்சதுக்காண்டியே என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்புறமா எங்க அப்பா வந்து உங்க காலில் மன்னிப்பு கேட்பாரு. இதுக்கு மேலே இவ்வளவு சும்மா விடக்கூடாது.